ஹாய் மை டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சத்தான ஆரோக்கியமான பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகட்டும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு போட்டுடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போது இப்போது பச்சை மிளகாய், காரத்துக்காக 4 பச்சை மிளகாயை நல்லா இது போல் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லாவே எல்லாம் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லாவே வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுடலாம். நாங்கள் பீட்ரூட் சாதம் செய்ய 2 பீட்ரூட் நல்லா சீவி எடுத்திருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இப்போ பீட்ரூட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பீட்ரூட் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. பீட்ரூட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பீட்ரூட் நல்லா இந்த மாதிரி வதங்கி வெந்து வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை போட்டு கிளறி விட போகிறோம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை போட்டுடலாம். இப்போ சாதத்தை போட்டு நல்லா பீட்ரூட்டோட கிளறி விட போகிறோம். இப்போது சாதத்தை போட்டாச்சு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பீட்ரூட் இனிமேல் சாப்பிடாதவங்களாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பீட்ரூட் வேணான்னே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ உங்களுக்கு ஃபேவரட்டாக மாறிடும். இது ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு பீட்ரூட்டை ரொம்ப சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள ஒரு உணவு இது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ மருத்துவத்தன்மை இந்த வெஜிடபிளில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பீட்ரூட் சாதம் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எல்லா சாதமும் நல்லா பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீக்லி 2 or 3 times இந்த மாதிரி பீட்ரூட் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிளட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். அடிக்கடி பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். பீட்ரூட் சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.